ஐந்தாவது கோபகலசத்துக்கு முன்னாடி 13வது வசனத்தை வாசிங்க. 8 பின்பு ஒரு தூதன். இப்ப இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்கு. பின்பு ஒரு தூதன் வானத்தில் மத்தியிலே கரப்ப எவ்வளவு மகிமையா தேவன் வச்சு. இந்த 7 தூதன் இல்லாம இன்னொரு தூதன் வானத்தின் மத்தியில பறந்து வராங்க. 5ஆம் தூதன் இன்னும் வரல. 5வது எக்கால ஊதத்துக்கு முன்னாடி நான் ஏற்கனவே 4வது தூதன் முடிஞ்சுன்னா என்ன அர்த்தம்? சபை காலம். அப்ப வானத்தின் மனவாட்டி வானத்தின் மத்தியில போயிட்டா. மனவாட்டி எங்க போயிட்டா? மத்திய ஆகாயத்துக்கு போயிட்டா. அது எழுத்தின்படி மத்திய ஆகாயம் இல்ல, எடுத்துக்கொள்ளப்படல போயிட்டா. ஆகையினால பின்பு ஒரு தூதன் வானத்தில் மத்தியிலே பறந்து வர கண்டேன். பூமியின் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. அடுத்து 1ஆம் ஐயோ, 2வது ஐயோ, 3வது ஐயோ பார்க்க போறோம். பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று மத்திய ஆகாயத்தில். அதே வேற இடத்துல இன்னொரு இடத்துல மத்திய ஆகாயத்தில் பறக்கிறது எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 14:6 வாசிங்க. இப்ப அதே தூதன் தான் இங்க இருக்க முடியும். அங்கே பின்பு வேறொரு தூதன், பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அதே வெளிப்படுத்த 14:6 பின்பு வேறொரு தூதன் வானத்திலே. அப்ப மத்தியில பறக்கக்கூடிய ஒரு தூதன் இருக்கிறார். வானத்தின் மத்தியில பறக்கக்கூடியவர். இது பர்வத்தில் உள்ள தூதன் கிடையாது. இது வானத்தின் மத்தியில பறக்கக்கூடியது. இவர் என்ன பண்றாராம்? வாசி இங்க 6ஆம் வசனம். நித்திய சுவிசேஷம். நான் ஏற்கனவே சொன்னேன், ரட்சிப்பின் சுவிசேஷம். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு வரும். மனம் திரும்பல் கேட்ட சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னா மனம் திரும்பல். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமா. ஆனா நித்திய சுவிசேஷம்னு இந்த ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுவிசேஷத்துக்கு பேர் என்ன? அப்ப நித்திய சுவிசேஷத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க எங்க வரணும்? மரணத்தை கடந்திருக்கணும். நித்திய சுவிசேஷத்துல வந்தா அப்ப 4 முத்திரை முடிஞ்சவொடனே நீங்க மரணத்தை கடக்கிறதா 7ஆம் முத்திரைகளை போறது. 7ஆம் முத்திரையில மரணத்தை கடந்திருக்கணும். அப்ப மத்திய ஆகாயத்தில் உள்ள தூதன் இவன் ஏன் மத்திய ஆகாயத்தில் சொல்றான்? நித்திய அவன் அந்த மத்திய ஆகாயத்தில் உள்ள தூதனுக்கு நித்திய சுவிசேஷத்தை உடையவன். அவன் யாரு? நித்திய சுவிசேஷத்தை உடையவன். அப்ப அவனோட சுவிசேஷத்தை கேட்டீங்கன்னா எல்லாம் நித்திய ஜீவனுக்குள்ள வந்துடணும். அப்ப இந்த செய்தியானது மத்திய ஆகாயத்து செய்தி. இந்த செய்தியானது கல்யாண விருந்து. கல்யாண விருந்து எங்க? மத்திய ஆகாயத்துல, ஆவிக்குரிய மத்திய ஆகாயத்துல. இவன் ஆவிக்குரிய மத்திய ஆகாயத்து செய்தியாளன். அவன் நித்திய சுவிசேஷத்தை உடையவனா இருந்தான். வாசிங்க இந்த கடைசி வசனம். அந்த தூதன் வானத்தின் மத்தியிலே, வானத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய தூதன் தான் கடைசி மூன்று கோபகலசத்தையும் எக்காலத்தையும் பிரசங்கிக்க முடியும். உன்னதத்தில் இருந்து பார்க்க வேண்டும். வானத்தின் மத்தியிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது கழுகின் செய்தியின் மூலமாக. கழுகு எங்கே வாசம் பண்ணும்? வானத்தின் மத்தியில தான் இருந்து பார்க்கலாம். கழுகின் பார்வை பார்க்க வேண்டும் என்றால் கழுகு தரையில நின்றுட்டு பார்க்க முடியாது. கழுகு திருச்சி பட்டணத்தையே பார்க்க வேண்டும் என்றால் அது எங்க போகணும்? மேலே போகணும். மலைப்படி மேலே அப்படி ரவுண்ட் அடிச்சுன்னா முழுவதும் பார்க்கலாம். அதே போல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கத்திலும் நமக்கு முன்னாடி என்ன நடந்தது, நமக்கு பின்னாடி என்ன நடக்க போகிறது, இந்த கடைசி நாட்டில் என்ன நடக்க போகிறது எல்லாத்தையும் அறிய வேண்டும் என்றால் மனவாட்டி உன்னதத்துக்கு வர வேண்டும். மனவாட்டி எங்க போகணும்? மேலிருந்து பார்க்கணும். உயரமான இடத்துலேருந்து பார்க்கணும். ஏரோப்ளேன் போகக்கூடிய இடத்துலேருந்து பார்த்தாதான் கீழே உள்ள முழு வியூவும் தெரியும். ஆகையினாலே மனவாட்டி உன்னதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். உயரமான இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆகையினாலே அந்த ஆகாயத்திலே உள்ள தூதன்
வானத்தில் மத்திய ஆகாயத்தில் உள்ள தூதன் நம்ம எங்கேயும் பார்த்தோம், 14ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தோம். நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கிக்கக்கூடியவன் அவன் மத்திய ஆகாயத்தில் இருக்க வேண்டும். இங்கே உள்ள இதே தூதன் தான், இங்கே ஒரு தூதன், இது எக்கால தூதன் கிடையாது. இந்த 4 எக்காலம் 4 முத்திரை முடிந்த பிற்பாடு, 4 முத்திரைகள் முடிந்த பிற்பாடு 5ஆம் முத்திரையும் 6ஆம் முத்திரையும் நடக்க 5ஆம் முத்திரை குறித்தும் 6ஆம் முத்திரை குறித்தும் யார் சொல்ல முடியும்? யோவான் அடையாளமாக பார்த்துட்டான். யோவான் பத்மூர்த்தியில் அடையாளத்தை தான் பார்த்தான். பவுல் எதை பார்த்தான்? பவுல் முத்திரை குறித்து பார்த்தானா? பவுல் முத்திரை குறித்து அவன் முத்திரையை பற்றி இப்போ பேச சமயம் இல்லைன்ட்டான். மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து முத்திரையை குறித்து இப்பொழுது பேசுவதற்கு சமயம் இல்லை. பேசுகிற சொன்னால் காலத்தை பார்த்தா நீங்கள் எப்படி இருக்க வேண்டியாரு போதுன்னா பால் குடிக்கிற பிள்ளையாக இருக்கின்றார். பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த செய்தி கிடையாது. ஆகையினால்தான் இந்த பால் குடிக்கிற இன்னும் அடிப்படை காரியத்தையே அஸ்திபாரத்தையே போட்டுட்டு இருக்கிறது. எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்க 6ஆம் அதிகாரத்தில் எதை நோக்கி நீங்கள் கடந்து செல்ல வேண்டும்? பூர்ணராகும்படி. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 6ஆம் அதிகாரம். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிய இன்னும் மூல உபதேச வசனங்களில் நிற்காம மனம் திரும்புதல் என்பது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகக்கூடிய மனம் திரும்புதல். என்னென்ன செத்த கிரியை? தேவனுக்கு பிரியமில்லாத கிரியை எல்லாமே செத்த கிரியை. தேவனுடைய வழிநடத்தல் இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்து கிரியைகளும் செத்த கிரியை. தேவனுடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகள், தேவனுடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடிய ஊழியங்கள், தேவனுடைய அனுமதி இல்லாமல் எப்படி அவங்க ஊழியம் செய்கிறாங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக தேவனுக்கு ஒரு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். சாவன்களுடைய ஊழியம், செத்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம். அவர்கள் சபை காலம் முடிந்த பிற்பாடும் சபை காலத்தை குறித்தும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. யூதர்கள் இயேசு கிறிஸ்து பலியாகி உண்மையான பஸ்கா நிறைவேறின பிற்பாடும் அடையாள பஸ்காவை செய்து கொண்டிருப்பார்கள். அதே போல உண்மையான வார்த்தை வந்த பிற்பாடும் பரிசுத்த ஆவி, திராட்சரசத்துக்கு அடையாளமான பரிசுத்த ஆவி, உண்மையான கம்யூனியன், ரியல் கம்யூனியன், உண்மையான வார்த்தை புசிக்கும் போது அடையாளம் தேவையில்லை. அடையாளத்தை காண்பிப்பதற்காக உண்மையான வார்த்தை வருவதற்கு முன்பதாக அடையாளத்தை செய்தோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமான அப்போ சரீரம் வந்துருச்சு. எப்போ வந்துச்சு? பெந்தேகோஸ்தே நாளில் அவர் தன்னுடைய சரீரத்தை பிரித்து சபையிலே ஊற்றிவிட்டார். தேவன் தனக்குள்ள யாவையும் கிறிஸ்துவுக்குள் ஊற்றினார். கிறிஸ்துவ தனக்குள்ள யாவையும் சபைக்குள் ஊற்றிட்டார். அப்போ சபைக்குள் முழு வார்த்தையும் ஊற்றிவிட்டார். ஆகையினாலே இங்கே வார்த்தையை புசிப்பது தான் அவருடைய சரீரத்தை புசிப்பது. அவருடைய சரீரம் என்னவா மாறிடுச்சு? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு அந்த வேதபாரர்கள் ஒரு பொருளை கிளப்பிட்டாங்க. சீஷர்கள் அவருடைய சரீரத்தை நலமாய் கொண்டு போய், ஏன்னா அவர் என் மாம்சத்தை புசிக்க ரத்தத்தை பானம்னு சொல்லியிருந்தார். அவர் மாம்சத்தை புசிக்கிறதுக்காக இயேசுவை கொண்டு போய் நரபலி செலுத்துறது மாதிரி அந்த அகோரிகள் மாதிரி இயேசுவோட மாம்சத்தை கத்தியில் வெட்டி தின்னுட்டாங்க. அதனால இயேசு கிறிஸ்து சரீரத்தை பார்க்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து சரீரத்தை பார்க்க முடியாது. 40 நாள் காட்சி கொடுத்து அப்புறம் பார்க்கவே முடியாது. பவுலுக்கு அந்த சரீரத்தின்படி அவர் காட்சி கொடுக்கவில்லை, அக்னி சம்பமாய் காட்சி கொடுத்தார். ஆகையினாலே அவருடைய சரீரத்தை எவ்வாறு பார்க்க முடியும்? அவருடைய சரீரம் மனவாட்டி, நல்லா பண்ணணும். அவருடைய சரீரம் ஒரு தனி நபர் அல்ல. இயேசு கிறிஸ்து சரீரம் ஒரு தனி நபர் அல்ல. விதைக்கப்பட்ட கோதுமணி ஒரு தனி கோதுமணியாக வரவில்லை. அவன் பேசிக் 2ஆம் சக்திக்காரர்கள் பண்ணுற தப்பு, பேசிக் தப்பு என்னன்னா, விதைக்கப்பட்ட கோதுமணி 2ஆம் என்ற கோதுமணிக்குள் வந்துவிட்டது. கோதுமணியில் உள்ள ஜீவன் ஒரு மரத்தில் ஒரு மாம்பழம் மட்டும் வந்து அந்த மரத்தை வச்சிருக்குமா? வெட்டிடும். அது
அது ஒரே மாம்பழம் பார்த்து முடிஞ்சிட்டு அப்புறம் மாம்பழமே கூப்பிடலன்னா காய்க்கலன்னா வெட்டிடும். அப்போ ஒரு மாம்பழத்தை இது பண்ணுறதுக்காக ஒரு கொட்டை வாழ்க்கை பூரா தண்ணி ஊற்றி 5 வருஷம் தண்ணி ஊற்றி 5 வருஷம் கழித்து அது ஒரு மாம்பழம் பழுத்தோடனே அவர் மரம் பட்டு போச்சுன்னா அந்த மரத்தை பண்ணதெல்லாம் என்னது வேஸ்ட். அதே போல் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் வேஸ்ட்டாக மறிக்கலை. அந்த ஒரு கோதுமணி பல கோதுமணியாக வெளிப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். இயேசுவை போல நிறைய இயேசு. நீ கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறக்கணும்னா என்ன அர்த்தம்? தன்னை போல் ஒரு பிள்ளைக்கு ஒரு குமாரனை சிருஷ்டிக்க வேண்டும். எது கல்யாணம் பண்ணுறாங்க? குழந்தைய பெற்றுக்கொள்வதற்காக. குழந்தைய பிறக்காதுன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணவே வேஸ்ட். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து தன்னை பிரதி உற்பத்தி செய்து கொள்ளும்படியாக அவர் கோதுமணியாக பூமியில் வந்து மரித்தார். அப்போ அறுவடை கோதுமணி நிறையா இருக்கணுமா வேண்டாம்? நிறையா இருக்கணும். விவசாயிகள் டிவியில் சொன்னான், நான் போன வருஷம் வாழையெல்லாம் போட்டான், கொரோனானால விற்க முடியாமல் கெட்டு போச்சு. இந்த வருஷமாவது காசு வரும், நல்ல இது பரிணாம செய்தி இல்லை. ஆகையினால அந்த 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 தூதரை கரெக்டாக இடையில சொல்லுகிறார். எங்கே சொல்லணும்? 4 எக்காலம் முடிஞ்ச உடனே, 4 கோபகாலம் முடிஞ்ச உடனே, 5ஆம் முத்திரை 6ஆம் முத்திரை யூதருக்கு இருக்கிறதுனால இங்கே நடுவில் கரெக்டாக சொல்லுகிறார். பாருங்கள், இங்கேயும் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 8:13 கரெக்டாக 4ஆம் தூதனுக்கு அப்புறம் இடையில சொல்லப்பட்டது. 4ஆம் தூதனுக்கு அப்புறம் அதே மாதிரி கோபகலசமும் எத்தனாம் தூதனுக்கு அப்புறம் சொல்லப்பட்டிருக்கு? அறுவடை தூதன்ல அது எங்க வருது? அதுக்கு முந்தி அப்ப இவர் இடையில சொருகப்பட்டிருக்கு. கோபகலசத்தை அடுத்த தூதன் எத்தனாம் தூதன்? இது அறுவடை தூதன்ல வருது. கோபகலசத்துக்கு வாங்க, அது இருக்கா அங்க? அது இல்லை. ஆனால் அப்போ 5ஆம் தூதன், நம்ம 4 தூதன் வரைக்கும் எது ஊற்றப்பட்டு முதல்ல என்னது? பூமி, சமுத்திரம், 6, 4வது சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இது எல்லாமே 4. 5வது கரெக்டா 5வது எங்க ஊற்றப்படுது? அப்ப 5ஆம் தூதன் பாதாளம். இங்க கோபகலச தூதன் 5 எங்க ஊற்றப்படுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 16:10. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் மீட்டான். மிருகத்தின் சிங்காசனம் எது? பாதாளம், சாத்தானின் ஏதேன். கரெக்டாக 6ஆம் முத்திரையில் போப்பு அந்த மிருகத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். அந்த மிருகத்துடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை மனம் திரும்பவில்லை. அவன் ரட்சிப்புக்கு வழி இல்லை. பாதாளத்தில் இங்கே எத்தனை அது எங்கே ஊற்றப்படுகிறது? 5ஆம் தூதன் எக்காலம் ஓதுகிற வேலையிலே 9:1 வாசிங்க. 5ஆம் தூதன் எக்காலம் ஓதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள புலியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாதாள புலியின் திறவுகோல். 5ஆம் முத்திரையின் கீழ் என்ன நடக்கணும்? பாதாள புலியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாதாளத்துடைய எல்லா பிசாசும் வெளியே வரணும். அவன் பாதாள புலியை திறந்த உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த புலியில் இருந்து புகை எழுப்பிட்டு அந்த புலியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேத
தேவனுடைய முத்திரையை தரித்திராத 1,44,000 பேர், 1,44,000 பேரை தவிர. அப்போ 1,44,000 பேர் தேவனுடைய முத்திரையை போட்டுப்பாங்களா இல்லையா? போட்டிருப்பாங்க. அந்த முத்திரை என்னது? பரிசுத்த ஆவி. பிசாசுடைய முத்திரை இல்லை. அந்த 1,40,000 பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய முத்திரை பெற்றிருக்கிறார்கள். அவர்களை தவிர தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவர்களை வேதனைப்படுத்தும்படி. நான் நினைக்கிறேன் அது என்ன 5 மாதம் தெரியல. இன்னும் 5 மாதம் இருக்கு. இன்னும் 5 மாதம் இருக்கா இல்லையா? சிகப்பு கிடாய் பரிசுக்கு 3 வயசு ஆகிறதுக்கு 5 மாதம் வரைக்கும் அவங்களை வேதனைப்படுத்த மாத்திர அதிகாரம். அப்போ அந்த 1,44,000 பேர் முதல் ஐயோ இங்கு கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 3 ஐயோக்கள் சொல்லப்பட்டது ஆபத்து வரும் என்று. முதலாம் ஐயோ, ஒரு தேசத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு லாக்டவுன், மக்களுக்கு நிம்மதியே போயிடுச்சு. வருமானம் இல்லை. இன்னும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறான். சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஏன்னா பணக்காரெலாம் வசதியாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை? நம்ம நினைக்கிற பணக்காரன் நம்ம சாப்பிட்றதுக்கு கொண்ட காசு இருக்குது. ஆனால் அவனுக்கு வட்டிக்கு வாங்கணும். வட்டி டியூ கடன் அடைக்கணும். கோடீஸ்வரன் கடன் அடைக்கணும். அவனுக்கு ஃபேக்ட்ரி ஓடலை. எல்லாத்துக்கும் உபத்திரம். ஆனால் இந்த கொரோனானால் அவனுக்கு உபத்திரம் வந்ததை காட்டிலும் யூதர்களுக்கு அதிக உபத்திரம். அங்கே உயிர் எந்த நேரம் தலையில் அந்த தீவிரவாதிகள், பாலஸ்தீன தீவிரவாதிகள் பாம்பு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, சுற்றியுள்ள அத்தனை நாடுகளும் இஸ்ரேலை காலி பண்ணுங்கிற ஒரே குறிக்கோளோடு இருக்குது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும். அவங்க சம்பாதிக்கிற காசு போனால் யுத்தத்துக்கு. ஆனால் அவங்களுக்கு தேவன் கருத்தை சேர்த்து வச்சுட்டார். உலகத்திலே பெரிய பணக்காரன் யூதன். அமெரிக்காவில் உள்ள அமெரிக்க பொருளாதாரத்தை யூதன் கண்ட்ரோல் வச்சுருக்கிறார். நல்லா அமெரிக்க பொருளாதாரமே யூடியூப்பில் நிறைய வருது. அமெரிக்க பொருளாதாரத்தை ஆகலாம் அமெரிக்காக்காரன் பயப்படுறான். யூதருக்கு எதிராக யோசிக்கிறான். யூதருக்கு ஏரியா பாலஸ்தீனாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ரஷ்யா வருது. எல்லாமே வேதத்திலே வடதிசை சேனைகள் எல்லாமே இஸ்ரேல் தேசத்தை எதிர்த்து நிற்கிறது. ஆனாலும் யுத்தம் டெம்பரவரியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 1ஆம் உலகப் போர்னால அவங்க எல்லாமே தேவன் விரட்டி அடிக்கும்படியாக அங்கே போனார். அப்போ அந்த நாட்களில் 1ஆம் உலகப் போரானது முதலாம் ஐயோ. முதலாவது ஐயோ. அவங்களுக்கு நிம்மதியில்லாத வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் கையில் துப்பாக்கி ஏந்தக்கூடியவர்கள். நமக்கு துப்பாக்கி நம்ம பார்த்தவே தெரியாது. சாதாரண துப்பாக்கி கண்ணால் கூட பார்த்ததில்லை. அங்கே இஸ்ரேல் தேசத்தில் AK-47 மிஷின் கண்ணை 6ஆம் கிளாஸ் பிள்ளையிலேருந்து கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாரும் யுத்தத்துக்கு போகிறது தயாராகணும். வீட்டுக்கு ஒருத்தர் யுத்தத்துக்கு வரணும். அந்த அவர் நெருக்கத்தில் இருக்கிறார்கள். யுத்தத்துக்கு போனால் உயிரோடு வருவான்னு சொல்ல முடியாது. கார்த்திக் போகிற செத்தவங்க திருச்சியில் உள்ள ஒருத்தர் இறந்துட்டார். அந்த இதுக்கு வெஸ்ட் சொல்லிட்டு ஒரு பொம்மை வச்சுருக்கு, ஃபோட்டோ வச்சுருக்கேன். அது யார்? கார்கில் போரில் சரவணன். அப்போ யுத்தத்துக்கு போனால் எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. கொரோனா ஆஸ்பத்திரிக்கு போன மாதிரி தான். கொரோனா ஆஸ்பத்திரிக்கு உயிரோடு வருவான்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு ஒரு பக்கம் கொரோனாவாக இருந்தாலும், இன்னும் வியாதிகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் யுத்தம் வேறு. அவளுக்கு மகா உபத்திரம். நமக்கு மகா உபத்திரம் அல்ல. இன்னும் மனவாட்டிக்கு உபத்திரமே கிடையாது. அப்புறம் அவனுக்கு உபத்திரமாக இருந்தது. அவன் கண்ணுக்கு அடித்து விருந்தெடுத்து சாப்பிட்டு இருக்கிறான். தேவன் அவங்கள இருக்கிறார். சோதம் குமாராவுக்கு தான் உபத்திரம், நமக்கல்ல. அப்போ சோதம் குமாராவை போல ஞானார்த்தமாய் விளங்கக்கூடிய எருசலேம் இப்போ வெளிப்பட்டு விசேஷம். அதுக்கு என்ன அர்த்தது? சோதம் என்றும் குமாரா என்றும் ஞானார்த்தமாய் விளங்கும் அந்த எருசலேமின் வீதி, எருசலேம் பட்டணம். அப்போ சோதம் குமாரை போல ஆகும். இப்போ அன்றைக்கு நெருப்பு மேலே விழுந்துச்சு.
இன்னைக்கு ராக்கெட் மேலே விழுது, வானத்துலேருந்து ராக்கெட் விழுது. எந்த நேரத்தில் விழுவுன்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே போராட்டம், உபத்திரம். ஆகையினாலே அங்கே அவங்களுக்கு 5வது மெத்தடின் கீழே அவர்கள் கிட்டத்தட்ட எத்தனை மாதம்? 5 மாதங்கள் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவர்கள் செய்யும் வேதனை ஏடானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். 5வது முதல் ஐயோ. அப்போ முதல் ஐயோ எப்போ? 1914 ஆரம்பிச்சது. எந்த வருஷம் முதலாம் உலகப்போர் ஆரம்பிச்சது? 1914 ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது. ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்த அந்த உலகப்போர் கிட்டத்தட்ட 5 வருஷம் நடந்தது. 5 வருஷம் உலகம் நடக்கும்போது எல்லா இடங்களுக்கும் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி எல்லாம் வந்துச்சு. அப்போ உலகத்திற்கு, ஆனால் இது பொதுவானது, இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல. ஆனால் எக்கால செய்தி யாருக்கு? யூதர்களுக்கு. ஆனால் உலகமெங்கிலும் அந்த உபத்திரம் வந்தது. எப்படி கோப கலசம் ஊற்றும் போது உபத்திரம் வருதோ அதே போல. கீழே வாசிங்க 6வது. அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போ. அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. நல்லா கவனிங்க. அவைகளுடைய தலையின் மேல் பொன்மயமான கிரீடம். எதுக்கு? வெட்டுக்கிளிகளின் உருவம். வெட்டுக்கிளிகளின் உருவம். வெட்டுக்கிளிக்கு பொன்மயமான கிரீடம் தான். அது மாத்திரமல்ல, அவைகளுடைய மனுஷருடைய முகமாக இருந்தது. அடுத்து அவைகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அப்ப அந்த வெட்டுக்கிளிலாம் என்னது? மணவாட்டி 4வது அதிகாரம் 3வது அதிகாரத்தோட புரிஞ்சு போச்சு. இது 19வது அதிகாரம் தான் மணவாட்டி. நல்லா புரிஞ்சுங்க. இது 5வது எக்காலம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா எக்காலமும் இஸ்ரவேலுக்குரியது. நமக்கு எக்கால செய்தி கிடையாது. ஆனால் அங்கே நல்ல உபதேசத்தை கொண்டிருக்கிற ரோமன் கேத்தலிக் சபை பாதாளத்துக்கு ஏறி எல்லாமே சபைக்குள்ள உட்காந்து பிசாசப்பறம் சபைக்குள்ள உட்காந்து போப்பாண்டவர்லேருந்து எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குது? எல்லா ரெவரண்டு சாமியார், பெல்ட்டு கட்டின சாமியார், சிகப்பு பெல்ட்டு, கருப்பு பெல்ட்டு, எல்லா பெல்ட்டும், கிராஸ் பெல்ட்டு, எல்லா பெல்ட்டும் போட்டுக்கிற சாமியாருக்குள்ளே என்ன இருக்குது? அது ஸ்திரீ வெட்டுக்கிளி கிரீடம் வச்சுருக்காங்க. அதுக்கு என்னது? கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கூந்தல், அந்த வெட்டுக்கிளி கூந்தல் அழகா. அது சபையை குறிக்கிறது. கள்ள உபதேச சபைகள். அப்போ அந்த கள்ள உபதேச சபைகளுக்குள்ள பாதாளத்தில் உள்ள அத்தனை பிசாசும் வந்து உள்ள ஏறிச்சு. அப்போ ஏறினப்ப அது அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தலை போல் இருந்தது. அவைகளுடைய பற்கள் சிங்கங்களின் பற்கள் பற்றிய எவனை விழுங்கலாம் என்று கெட்டிக்க சிங்கத்தை போல் பிசாசானவன் வகை தேடி சுற்றி திருகிறான். அடுத்து இந்த வெட்டுக்கிளிக்கு இருப்பு கவசம் போல மார்க்கவசம் இருந்தது. அவைகளுடைய சிறப்புகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாய் இருந்தன. அவைகள் தேர்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் தொடுக்குகளையும் உடையவர்களாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாய் இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேயு பாஷையிலே அபேக்லோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்போலியோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து நடந்து போயிற்று. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. அடுத்து இன்னும் ஆபத்து, இன்னும் 2 ஐயோ கோத்திரமும். இந்த டைத்தில் யுத்தம் நடந்தால் எப்படி இருக்கும்? இந்த கொரோனா டைத்தில் சைனாக்காரனோட நம்ம யுத்தம் பண்ணால் என்ன ஆகும்?
ஃபுல்லாட்டோன்னு ஆதரவாக இஸ்ரேல் தனித்து விடப்படும். இஸ்ரேலுக்கு கர்த்தர் ஒருத்தர் தான் ஆதரவு, யாருமே அவருக்கு ஆதரவே இல்லை. ஆனால் இஸ்ரேல் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், ஏசாயால வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இஸ்ரேலை ஒருத்தன் தொட முடியாது. அவன் இப்போ தான் குடி வந்திருக்கிறான். அந்த 1947 குடி வந்து 48 பெரிய யுத்தமாக. அப்போயே எல்லா நாடும் சப்போர்ட் யாருக்கு? சுற்றியுள்ள நாடுகளுக்கு. இவங்க தனி நாடாக இருந்தான். இவங்க எதிர்பார்த்ததெல்லாம் வேற, தோற்று போயிடுவாங்கன்னு நினச்சாங்க. அந்த தன் நாடு உருவாகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே பெரிய யுத்தத்தை சந்தித்தது. அதுதான் இரண்டாம் உலகப் போர். இரண்டாம் உலகப் போரில் பெரிய யுத்தம். அவங்களுக்கு பொருளாதார நெருக்கடி, சுற்றியுள்ள முஸ்லீம்லாம் வேற அடிக்கிறான். இவ்வளவு நெருக்கடியின் காலத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு அங்கே இருக்கு. ஏன்னா அவங்க நேரம் புறஜாதிக்கு தேவன் இன்னும் யூதட்டு போகக்கூடிய நேரம். அத்திமரம் மற்ற எல்லா மரம் துளிர் உள்ளதை காணும்போது வாசல் அருகே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அங்கே போயிட்டார். அவர் அங்கே போனதுனால அவர் பாதுகாப்பாக இருக்கிறார். என்ன அயன் டூம், அந்த அந்த எந்த ஏவுகணை வந்தாலும் வானத்தில் வெடித்து சிதறி. போன ட்ரிப் ஒரு வாரம் இருந்தது. அப்போ அந்த பேக்டீரியான்னு ஒன்று வச்சுருந்தான். எதிரி போகிற ஏவுகணையை இவன் ஏவுகணை போய் வானத்தில் எங்கே மோதி காலிக்கணும். இப்போ அதான். அப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் மோதி காலிக்கணும். இவன் டைரெக்ஷன் பண்ண தேவையில்லை. சென்சாரில் மேலே வந்துச்சுன்னா இதுவும் சென்சாரில் மேலே அது எந்த பக்கம் போகுதோ விரட்டி அடிக்கணும். வானத்தில் தேவன் அவரை ஞானத்தை கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம், அது கானான் தேசம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். ஆனால் எல்லாம் கெட்டு போய் 1,44,000 பேர் அதை தேட போகிறான். 1,44,000 பேர் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகிறான். அந்த 1,44,000 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டபடினால தான் அடிக்கிறார். இங்கே புறஜாதிக்கு என்ன காவல்? கொரோனா வராது, எந்த கோத்திரத்திலும் புறஜாதி மாட்டிக்க மாட்டோம். இங்கே மனவாட்டிக்காக காவல். இங்கே மனவாட்டிக்கு காவலாக இருக்கிறார். இங்கே ஆபிரகாமுக்கு காவலாக இருக்கிறார். அங்கே லோத்துக்கும் சோதோம் கொமரா லோத்து பாதுகாக்கப்பட்டான். அப்போ தேவன் தன்னுடைய ஜனங்களை தீர்மானிக்கப்பட்ட அழிவு கடந்து போகிறவரையும் பாதுகாக்கிறார். அந்த வெளிப்பட்டு 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீக்கு 3 வருடம் வரைக்கும் வனாந்தரத்தில் ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. வனாந்தரத்துக்கு ஓடி போனார் ஒரு 3 வருஷம். அந்த 3 வருஷ காலத்துக்குள் நாம் என்றாகும். ஆனால் மனவாட்டி 7 வருஷமாக கல்யாணம் வந்து சிக்கிறார். எத்தனை வருஷம் கல்யாணம் வந்து? எத்தனை வருஷம்? 7 வருஷம். அப்போ நம்ம மத்திய ஆகாயத்தில் இருக்கிறோங்கிற வெளிப்பாடு 3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்திருக்குமா வேண்டாம்? கரெக்டாக 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஒருத்தர் தூண்டி விட்டுட்டே இருந்தேன். உங்கள் விசுவாசத்தை ஒரு புத்தகமாக போடுங்க, உங்கள் வெளிப்பாடை ஒரு புத்தகமாக போடுங்க, திருஞானன்றது. அந்த புத்தகத்தில் இந்த மத்திய ஆகாயத்து ஊழியத்தை குறித்து டேக்ஸ் பைபிளில் போட்டது ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டேன். ஆங்கில ஒரு ஸ்தாபன ஊழியக்காரர்கள் மத்திய ஆகாயத்து ஊழியம் அது 3ஆம் வருடத்தில் உள்ள கல்யாண விருந்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்று வேதத்தில் இருக்குது. அதை கூட முடிந்தால் வாசிக்கிறேன். வேதத்தில் அதை எழுதி கூட வச்சுக்கணும். ஒரு ஸ்தாபன புத்தகத்தில் அதை குறித்து வெளிப்படுத்த 14:6-7 குறித்து உள்ளது அப்படியே இங்கிலீஷில் எழுதிங்க. இங்கே ஆங்கில வேதாங்கத்தில் போட்டிருந்ததை அதை வீட்டில் போய் பொறுமையாக அதுக்கு டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் ஐ சா அந்த வசனத்தை மேலே அப்படியே வாசிக்கிறேன் இங்கிலீஷில். அண்ட் ஐ சா அனதர் ஏஞ்சல் ஃப்ளை இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த ஹெவன். வானத்தில் மத்தியிலே பறக்க கண்டேன். அந்த வசனம் இங்கிலீஷில் பைபிள்னா பார்த்துங்க, அதை சொல்ல வேண்டாம். அதுக்கு ரெஃபரன்ஸ் டேக்ஸ் பைபிள் என்ன போட்டிருக்காங்கிறத மாத்திரம் பார்த்துங்க. இது நான் சொல்லலை, தீர்க்கதரிசி செய்தி கிடையாது. ஸ்தாபனத்தில் உள்ள டேக்ஸ் பைபிள், அந்த பைபிள்லேயே இவ்வளோ வெளிப்பாடு அவன் போட்டுக்கிறான்.
அதான் ஒரு ஆச்சரியம். என்ன போடுறா, இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அரவுண்ட் இன் த ஹெவன் க்ளோஸ் எனப் டு த எர்த் டு பி சீன். பூமிக்கு மத்தியாகாயமாக இருந்தாலும் அது பூமிக்கு அருகாமையில் என்று எழுதுகிறோம். See and heard of man that he preaches the everlasting gospel. நித்திய சுவிசேஷம். அந்த everlasting gospel to all man on earth. எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் during the last 3.5 years. அவன் போட்டுதான் கடைசி 3 வருஷத்துல. டேக்ஸ் பைபிளில் போட்டது அப்படியே வாசிக்கிறேன். கீழே டேக்ஸ் பைபிள் இருக்கு, அதை வேணா முடிஞ்ச ஒன்று எடுத்து காட்டுறேன். அந்த அந்த வசனத்துக்கு ரெஃபரன்ஸ் போட்டுதான். அது டூரிங் த லாஸ்ட் 3.5 years, கடைசி 3 வருடத்தில் அந்த மத்திய ஆகாயத்தில் பறக்கக்கூடிய தூதன் அப்படின்னு போட்டு ஆஃப் இஸ் ஏஜ் திஸ் காஸ்பல் இஸ் இன் த சேம் அஸ் வாட் வி ஹவ் ப்ரீச் வித் பட் ஆன் exception he will be able to announce that the hour of God's judgment. நியாயத்தீர்ப்பை குறித்து அவன் பிரசங்கிக்கிறான். நியாயத்தீர்ப்பை குறித்து இந்த செய்தியானது, கடைசி கால செய்தியானது, மணவாட்டி உள்துறைக்குள் பிரவேசித்த பிற்பாடு அடுத்த பூமிக்கு என்ன, பூமி என்னது, நியாயத்தீர்ப்பு தான். அந்த சிங்காசனத்தில், அந்த கிருபாசனத்தில் மணவாட்டி வந்து உட்கார்ந்துடுறா. அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி இங்கே வந்து உட்கார்ந்துடு. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி அந்த தோல் சுருளை 5ஆம் முத்திரையின் கீழ் அவர் கையிலிருந்து வாங்கிட்டு, அந்த ஆட்டுக்குட்டி 7 கொம்புகளை இந்த ஆட்டுக்குட்டி அவர் களத்திலிருந்து வாங்கினோன்னே பிதாஸ்தானத்தில் வந்து அதை உட்கார்ந்துருக்கான். அப்போ மணவாட்டி அந்த கிருபாசனத்தில் உள்துறைக்குள் அங்கே உட்கார்ந்துட்டா. அடுத்தது நியாயத்தீர்ப்பு. ஆகையினால்தான் ஒவ்வொரு காலத்திலும் எலியாவின் செய்தி நியாயத்தீர்ப்பை கொண்டு வருகிறது. யோவான் சாமியுடைய செய்தி நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்ததா இல்லையா? நியாயத்தீர்ப்பு விரியன் பாம்பு குட்டிகளே கடுமையாக பேசுகிறான். அவருடைய ஞானசானம் எடுக்க வந்தவனை பார்த்து கடுமையாக பேசுகிறான். அந்த யோவான் சானங்களை அவர் கேட்கிறார். யோவான் சானம் கொடுத்த ஞானசானம் யாருனால வந்துச்சு கேட்குறா. அப்போ அந்த யோவான் சானங்களுடைய செய்தியை புறக்கணித்த இந்த செய்தி இது யாருக்கு? குறிப்பிட்ட ஆள்களுக்கு மாத்திரம்தான். இந்த ஏஞ்சல் விரும்பிய நீங்கள் அந்த புத்தகத்தை டேக்ஸ் பைபிளில் பார்த்தீங்கன்னா நான் காட்ட முடியும். கீழே இருக்கு அந்த பேராகிராஃப் அப்படியே இந்த புக்கில் போட்டேன். அது 10 வருஷம் இருக்குமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை தூண்டினார். உங்கள் இதுதான் என்ன? அப்போ அந்த மத்திய ஆகாயத்தில் இருக்கிற யாரு? மத்திய ஆகாயத்தில் இருக்கிற யாரு? மணவாட்டி. என்ற உடனே கேட்டார், அப்போ நீங்கள் மத்திய ஆகாயத்தில் இருக்கீங்களான்னு கேட்டார். யாரு? ரூபன் தான். நீங்கள் மத்திய ஆகாயத்தில் இருக்கீங்களான்னு கேட்டார். அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? அவர்கிட்ட ஆமாம் நான் மணவாட்டி, நான் உன்னதத்தில் இருக்கிறேன், நான் மத்திய ஆகாயத்தில் இருக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் பிரபகண்டா பண்ணிட்டார். தமிழ்நாடு ஃபுல்லாக ராபின்சன் தன்னை ஒரு தூதன்னு சொல்லிக்கிறாரு. ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட போனது, நீங்கள் என்ன உங்களை தூதன்னு சொல்லிக்கலாமே. நான் தனிப்பட்ட தூதன் இல்லை, மத்திய ஆகாயத்தில் இருக்கேன், மணவாட்டி. அப்போ நான் மணவாட்டின்னு சொல்கிறது தான் இங்கே. அப்போ அவங்க புதர்க்கமாக கேள்வி கேட்கும்போது இயேசுகிட்ட கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரனா சொல்லு. மௌனமாகவே இருந்தார். கடைசியில் நீ சொல்லுகிறபடிதான். கடைசியில் என்ன சொல்லிட்டாரு? பிலாத்து கடைசியில் திரும்ப கேட்கும்போது நீ தேவனுடைய திரும்ப கேட்கும்போது என்ன சொல்ல, நீ சொல்கிறபடிதான் சார். அதே போல் அவங்க திரும்ப கேட்கும்போது நீங்கள் மத்திய ஆகாயத்தில் இருக்கீங்களா, நீங்கள் ஒரு தூதனா, மத்திய ஆகாயத்தில் உள்ள தூதன் நீங்களா அப்படின்னு திரும்ப அது மனவாட்டியை பிடிச்சியாருன்னு சொன்னால், இல்லை மத்திய ஆகாயத்தில் ஒரு தூதன் தானே போட்டிருக்கு. அப்போ 7ஆவது தூதன் இப்போ நவோதிக சபைக்கான தூதனா அது பிரணாம் எடுத்துக்கிங்களா? நவோதிக சபைக்கு வந்தது யாரு? அவர் குருடர். அவர் கழுகு. ஆனால் எழுச்சின்படி பார்த்தா
லவோதிக்கா சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது, நீ ஒருமை சொல்லப்பட்டது, நீ கூட்டணும், நீ நிர்வாணியும், நீங்கள்னு சொன்னால் கூட சபையில் எடுத்துக்கலாம். நீனு பர்டிகுலர் சொன்னதை இந்த பாலாஸ்டர் லாரி ஒரு பார்த்தீங்கன்னா பெண்ணாம் கூட, பெண்ணாமுக்கு மேலே இங்கே எங்கள் தலைவர் லாரி அப்படி கிடப்பிச்சா கிடச்சா அப்படி தான் சொல்ல முடியும். அடுத்த ஆபத்து கடந்து போயிட்டது. அடுத்து என்ன ஆபத்து வருது? முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு, இவைகளுக்கு பின்பு இன்னும் இரண்டாம் ஆபத்து, இன்னும் 2 ஆபத்துகள் இதோ வருகிறது. இன்னும் 2 ஆபத்துகள். அப்போ 6ஆம் தூதன் எக்காலம் வருதுன்னா அடுத்த ஆபத்து வரணும். 6ஆம் தூதன் 13ஆம் வருஷத்தை வாசிங்க. அப்பொழுது மனுஷரில் 1/3 கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். தீர்க்கதரிசி அருமையாக சொல்கிறார். 2ஆம் உலகப் போர் கரெக்டாக 11 மணி நேரத்தில் தன்னை போல நின்றுட்டான். 11ஆம் தேதி வருஷம் இல்லை. 2ஆம் உலகப் போர் 1942 ஆரம்பிச்சு. 2ஆம் உலகப் போர் 1942 ஆரம்பிச்சது. அதன் முடிவானது எப்படி முடிஞ்சதா? கரெக்டாக 11ஆம் தேதி 11வது மாதம் 11வது மணி நேரம் 11வது நிமிடம் 11வது செகண்டு கரெக்டாக நின்றுதான் முடிஞ்சது. அது எப்படி நின்றுச்சுன்னு தன்னை போல டம்முன்னு குண்டு போட்டு எல்லா நாடுகளும் அடிச்சுட்டாங்களா, அந்த டயத்தில் எல்லாம் கப்பிச்சுட்டு தான் இருக்கான். எல்லாமே வேத வாக்கியம் இங்கே அதே தான். அப்பொழுது மனுஷரின் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். அதுதான் சொன்னவன். கடைசி 11ஆம் மணி வேளையிலே, கடைசி 11ஆம் மணி வேலைக்கு ஒரே கூலி. அப்போ அந்த ஒவ்வொரு அந்த 11ஆம் தேதி 11ஆம் மாதம் 11ஆம் மணி நேரம் 11ஆம் நிமிஷம் 11வது வினாடியிலே அந்த உபத்திரம் நிறுத்தப்பட்டது. அந்த 2ஆம் உலகப் போர் நிறுத்தப்பட்டது. அப்போ 2வது ஐயோ உலக யுத்தத்தில், பொதுவாக உலக யுத்தம் வந்தாலே எல்லா நாட்டுக்குமே பொருளாதார நெருக்கடி. இதே போல் இஸ்ரேல் ஜனங்கள் இப்போ நிறுத்திட்டாங்க, தோற்றுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. நிறுத்தி வச்சிருக்கிறான். அடுத்து அவன் அந்த இடத்த பிடிச்ச ஆகணும். திரும்ப யுத்தம் வரும். ஏன்னா தேவன் நிறுத்தி வச்சிருக்கிறார். அது போல தான் இங்கே என்ன பண்ணியிருக்காரு? 6ஆம் தூதன் மனுஷரின் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விட. அவங்க யாரு? 6ஆம் தூதன் எக்காலம் மோதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதியண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். 4 தூதர். அவன் ஐபிராத் எதை குறிக்கிறது? அந்த இஸ்ரேல் கொடியில் 2 கோடு இருக்கு. ஒன்று எதை குறிக்கிறது? அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த மேலே உள்ளது
ஐபிராத் அந்த அவங்க கானான் தேசத்துக்கு மேலே ஐபிராத் நதி, கானான் தேசத்துக்கு கீழே நைல் நதி. இந்த நைல் நதிக்கும் ஐபிராத் தேசத்துக்கும் இடைப்பட்ட தேசத்திலே அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இப்போ கோபகலசத்தை எடுத்துங்க, 6வது கோபகலசம். அப்போ அவன் ஐபிராத். அப்போ அதுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? 6வது எக்காலமும் 6வது கோபகலசம். இவன் ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. சூரியன் உதிக்கும் திசை, அங்கிருந்து வரக்கூடிய ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஏன்னா 7வது எக்காலம் ஊதிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. 7வது எக்காலம் ஊதிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. 6வது எக்காலத்தில் வழி ஆயத்தம் பண்ணப்படுகிறது. சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிட்டு. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கொண்டேன். அர்மகதன் யுத்தம், அர்மகதன் யுத்தம், தவளைகளுக்கு ஒப்பான 6வது கோபகலசம். 6வது கோபகலசம் எத்தனாவது ஐயோ? 2வது ஐயோ. அப்போ 2வது ஐயோ காலத்தில் ஜெர்மனி செகண்ட் வேர்ல்டு வார் திரும்ப அவனை போட்டு அடின யூதனை போட்டு 60 லட்சம் பேரை காலி பண்ணும். 60 லட்சம் பேரை கொலை செய்கிறார்கள். அது அவர்களுக்கு பெரிய ஐயோ. இனி வரக்கூடியது 3வது ஐயோ. அப்போ இங்கே 3 அசுத்தாவி, அங்கே எப்போதுமே 3 is perfection. தவளைகளுக்கு இருந்த 3 ஆவி, அது புறஜாதியிலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருத்துவத்தை ஆவியை கொண்டிருந்தாலும் திருத்துவமே பிசாசோட உபதேசம். தவளை பின்னோக்கி பார்க்கக்கூடியது. தவளை கண்ணு முன்னாடி இருந்தாலும் அது பார்வை பின்னாடி இருக்குமா? விஞ்ஞானி தவளை கண்ணு முன்னாடி தான் இருக்கும். ஆகையினால தவளையை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பின்னாடி போய் தான் அடிக்க போவாங்க. ஈஸியாக தப்பு. தவளைக்கு எது கொண்டு போங்க அதுக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு பயம். எதுக்கு பண்ண நம்ம மேலே தாவிடுவோன்னு பயம். அப்போ பிசாசு உங்களை பின்னோக்கி தான் காட்டணும். பிசாசு பின்பகுதியை தான் காட்டணும். பிள்ளையாவுக்கு பாலாக் ராஜா என்ன சொன்னான்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்பகுதியை பார்த்து அவங்களை சந்திக்க சொன்னான். பின்பகுதி என்பது பாவம் நிறைந்த பகுதி. ஒரு மனிதனுடைய பாவம் செய்யக்கூடிய பாவத்தால் தேவன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டாரு. அப்போ இவன் பின்பகுதியை காட்டலாம். அவர் இப்படி இருக்காரு, அப்படி இருக்கிறாரு. அப்போ இது தவளைகளுக்கு ஒத்த ஆவி. அது மாத்திரம்தான் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். திருத்தோக்காரன் அற்புதம் செய்யணும் இல்லையா? திருத்தோக்காரன் அற்புதம் செய்யணும் இல்லையா? இயேசுட்டே இருக்க செய்யும்போது செஞ்சாங்க. இயேசுட்டு வரும்போது ஆண்டவரே உண்மை பின்பற்றாதவர்கள் உங்களுடைய நாமத்தை சொல்லி அற்புத அடையாளம் செய்கிறாங்க, நான் தடுத்து நிறுத்தட்டுமான்னு சீசர்கள் கேட்காங்க. அதுக்கு என்ன சொன்னார்? நமக்கு விரோதமாக இராதவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கான், அவனுக்கு விட்டுன்றார். அவன் எளிதில் தீங்கு செய்ய மாட்டார்கள். இயேசு நாமத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பிரணாம் கிறிஸ்துக்காரன் இயேசு நாமத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுப்பான். கிறிஸ்துவக்காரன் கூட இயேசு நாமத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க மாட்டான். பார்த்தா என்ன ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கும். ஆகையினால இந்த அர்மகதோன் யுத்தத்தின் இந்த தவறுகள் கொடுத்த ஆகிய ஸ்தாபனங்கள் இருக்கு. அது மாத்திரமல்ல, அவைகள் அற்புதங்களையும் செய்கின்றன. அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. அப்போ கிட்டத்தட்ட ஆறாம் எக்காலம் வரும்போது
அங்கே சபை காலத்தில் ஆராதனை யாரு? ஜான் வெஸ்லி. பரிசுத்தாவிக்கு பரிசுத்த நீதிமானம் ஆக்கப்படுது, பரிசுத்தமாக்கப்படுது. அந்த கடைசி 3 தான் ஹைலைட் பண்ணுறாங்க இருக்குது. அதுக்கு முன்னால் சபை காலம் இருந்த காலம், விழுந்து போன காலம். விழுந்து போன சபையை தீர்த்திரா சபை வரைக்கும் இருளுக்குள்ளே போன சபையை திரும்ப லைட்டாக வெளிச்சம் கொடுக்கும்படியாக யார் அனுப்புகிறாரு? மார்ட்டின் லூத்தர். லூத்தர் தான் திரும்ப எல்லாத்தையும் அடையாள கம்பெனிலாம் அது அடையாளம் தான், பிஸ்கட் தான், அது அடையாளத்தை அதுக்கு அது விக்கிரகமாக ஆக்காதீங்க. இயேசுக்கு சரீரமாக சரீரத்துக்கு அடையாளம். தங்கமணி மேலே எனக்கு கோபம் ரொம்ப வந்து தங்கமணி ஃபோட்டோ 4 மீன் வீட்டுன்னு வச்சுங்க. தங்கமணி வராமல் அவர் அப்பத்தை அந்த ஓசியை பிடிக்கல நீச்சல். இது இயேசுவோட சரீரத்தை நம்ம மிதிக்கலடா, அடையாளத்தை தான் மிதித்தோம். அதே மாதிரி எந்த ஃபோட்டோ வேணுமோ எதை நீங்கள் மிதிச்சிங்கன்னா அந்த நபரை நீங்கள் மிதிக்கலை. மோடியோடைய அந்த இதை எரிக்கிறான், அது பேர் என்னது? கொடும்பாவி. அப்போ எரிச்சதுனா மோடி எரிச்சோம்னா அடையாளம். அது கூட இந்த அடையாளம் தான், இதில் ஒன்றுமே இல்லை. இதை இந்த அடையாளத்தை கொடும்பாவை எரிக்கிறதுனால மோடி உடம்புல சூரிய ஏற போகிறதில்லை, எதுவுமே கிடையாது. ஆகையினால் இந்த ஓசியை நீ சாப்பிட்றதுனால இயேசுவோட சரீரத்துக்குள்ள நீ வரவும் போகிறதில்லை. இது ஒரு அடையாளம். ஆகையினால திருவிருந்து ஒரு அடையாளம். அது அதை செய்கிறது ஞாபகத்துக்காக செய்கிறீங்க. உண்மையிலே வார்த்தையை புசிக்கிறதுங்கிறது அவர் அப்பயே யாருக்கு தெரிஞ்சு போச்சு? மார்ட்டின் லூத்தருக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ சபை கொஞ்சம் வெளிச்சத்துக்குள்ள வர ஆரம்பிச்சு திரும்பமாக ஜான் வெஸ்லி காலத்தில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜனங்கள் வர்றாங்க. அப்போ இந்த நேரத்தில் நல்லா கவனி, இதோ திருடனை போல் வருகிறேன். இந்த வசனம் எங்கே வரும் பாருங்க, 15 வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன். தேவனுடைய வருகையை இங்கே கூட சொல்லுகிறார். இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இப்போ லவோதிக்கே சபை காலம் நிர்வாணம். அப்போ நிர்வாணமா நீ காணப்படாதபடி பார்த்துக்க. தன் மானம் காணப்படத்தக்க நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அருமகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அடுத்து அருமகங்கிற இடத்துல 144,000 பேர். இது நமக்கு இல்லை, லவோதிக்கே சபை நமக்கு இல்லை, அவங்களுக்கு எழுதி வச்சிருக்கோம். 144,000 பேர் போனதில் அப்படி. அதான் இது அவங்களுக்கும் திருடும் போது வராது, நமக்கும் அது காமன். யூதர் 144,000 நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? மோசே எலியா அங்கே அவங்களுக்கு செய்தி போகுது. அந்த மோசே எலியாவின் செய்தியின் மூலமாக 144,000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். மோசே எலியாவின் செய்தியின் மூலமாக. அப்போ மோசே எலியா அங்கே போகிறது நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் போகிறாங்க போயிட்டாங்கிறது ஆபிரகாமுக்கு தெரியும். ஆனால் லோத்து காக்கப்படணும் அப்படிங்கிறதுல அவர் கேட்குறான். அந்த 2 பேர் போனது தெரியும், ஆனால் அதை போய் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவன் உன்னதத்தில் இருக்கிறான், ஆபிரகாம் தேவனோடு இருக்கிறான், தேவனோடு பேசி கொண்டு இருக்கிறான். அதே போல் அங்கே 144,000 பேருக்குள்ளே திருநெல்வேல் வர்றது தெரியுமா தெரியாதா? அவங்களுக்குள்ளேயும் அவங்க திருநெ போல பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வருது. அதான் முத்திரை வாஸ்தமே. அந்த 144,000 பேருக்கு முத்திரை போடும் வரை அது எங்கே வருது? 144,000 பேருக்கு 9ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூமியின்குள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த. அப்போ அவங்க தேவனுடைய முத்திரை எப்போ பெறாங்க? தேவனுடைய முத்திரை பெறதுன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தாவி அவங்க பெறும்போது அவங்க ரகசிய வருகை பெற்று அவர் திரும்பி போல் வரக்கூடிய வருகை. ரகசிய வருகை இல்லை, அது என்னது?
1,44,000 பேருக்குள்ள தேவன் இருக்கிறார். தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாம அவர் ரத்த சாட்சியா மறிக்க முடியாது. வேதத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால தான் அவன் தலையில சிலுவையில் இருக்கும்படி வைராக்கியமா இருக்க முடியும். பரிசுத்த ஆவியை பெறத்துக்கு முன்னாடி சேவல் 2 தடவை கூறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதளிச்சுட்டான். பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீங்க மறுதளிச்சு போயிடுவீங்க. தேவ பலன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வர வேண்டும், உங்களுக்குள்ள இருக்கணும். அப்போ அந்த 1,44,000 பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். மோசேயின் ஆவி எலியாவி ஆவி அங்கே போயிடுச்சுன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். சபைக்கு பரிசுத்த ஆவி மோசேயின் ஆவி எலியாவி எப்படி பெறுது? அந்த 7 பொன்குத்து விளக்கு 7 பொன்குத்து விளக்குகளுக்கு 2 ஒளிவு மரம், ஒரு ஒளிவு மரம் எலியாவும் இன்னொரு ஒளிவு மரம் மோசைக்கு அடையாளமாக இருக்குது. அந்த 2 ஒளிவு மருந்து என்ன வர்றதா 7 சபை காலங்களுக்கு தேவன் வர்றது. அதே போல் யூதர்கிட்ட அந்த மோசை எலியாவுக்கு போகிறது தான் 1,44,000 பேர் முத்திரையிடப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த 1,44,000 பேரை தவிர மீதி எல்லோருங்களுக்கெல்லாம் கொடிய உபத்திரவம் தான். ஆனால் இந்த 1,44,000 பேரும் புத்தி இல்லாத கன்னிகள் மறிக்கிற இங்கே புத்தி இல்லாத கண்ணி ரத்த சாட்சியாக மறிச்சாகும். அவங்களும் அங்கே ரத்த சாட்சியாக மறிக்கணும். புத்தி உள்ள கண்ணி ஏனோக்கை போல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல் அங்கே திருநை போல் அவருக்குள்ள வருகை, திருவனை போல் அவருக்குள்ள வந்துட்டாரு. நமக்கு திருவனை போல வந்து நம்ம எங்கே பட்டார்? முன்னத்துக்கு உள்துறைகளை கொண்டு போயிட்டார். அவங்க உள்துறைக்கே போகலை மகாபரிசுத்தலத்துக்கு. ஆனால் இத்தனைக்கும் அடையாளத்தை பார்த்தது போல அவங்க தான். பிரதான ஆசாரியர்கள் யார்? லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஊழியக்காரங்க எல்லாமே அடையாளத்தை அறிந்தார்கள். அந்த அடையாளத்துடைய உண்மை நிறைவேறக்கூடியதை ஒரு சில யூதர்கள் தான். பவுல் 3ஆம் மணி வரைக்கும் போனான். ஒரு சில யூதர்கள் தான் மனவாட்டியாக வந்ததுனால அவங்க மாத்திரம்தான் உள்துறைனா என்ன அப்படின்னு தெரியும். ஆகையெல்லாம் பவுல் உள்துறையை குறித்து தெரிஞ்சாலும் பிரசங்கிக்க அவருக்கு அனுமதி இல்லை, நேரமும் இல்லை. பிரசங்கிக்கக்கூடிய நேரம் காலமும் அதுவும் அல்ல, அனுமதியும் அல்ல. ஏனென்றால் யூதோடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். 1ஆம் நூற்றாண்டில் யூதோடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். தேவன் புறஜாதிக்கு வந்துட்டார். ஆகையினால உள்துறையை பற்றி அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அவர்கிட்ட வரணும், திருவை போல் தேவன் வரணும். நம்மகிட்ட வந்து நம்மளை எடுத்துக்கொண்டார். அவர்கிட்ட வந்து ரத்த சாட்சி அமைக்கும். எப்படி 1ஆம் நூற்றாண்டில் ரத்த சாட்சியை நிறைய பேர் இந்தியா வந்து தோமா எல்லா அப்போதும் ரத்த சாட்சியாக மறிச்சது போல கடைசியில் அவங்க ரத்த சாட்சியாக மறிக்கணும். ஆகையினால 1,44,000 பேர் ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியவர்கள். அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறதுனா மோசேயின் ஆவி, எலியாவின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி. எலியாவுக்குள்ள எலியாவின் ஆவி, எலிசாவுக்குள்ள எலிசாவின் ஆவி இருந்தாலும் எலியாவின் ஆவி 2 ஆவி இருக்கு. எலிசாவுக்குள்ள எலிசாவின் ஆவியும் எலியாவின் ஆவியும் இருக்கு. அதே போல மனவாட்டி நமக்கு தேவன் மறுபிறப்பில் புதிய ஆவியை தந்து பரிசுத்த ஆவியும் எல்லாம் 2 ஆகிய மோசேயின் ஆவி எலியாவின் ஆவி அங்கே போகணும். ஆகையினாலே அது திருவனை போல் வரக்கூடிய காலம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லி 7ஆம் தூதன் எங்கே ஊதுறாரு? ஆகாயத்தில். வரிசை ஞாபகம். பூமி, சமுத்திரம், ஆறு, நாலாவது சூரியன், சந்திரன், அடுத்து 5 பாதாளம், 6வது ஐபிராத்து, 7வது ஆகாயம். ஐபிராத்துன்னு சொன்னதுனால அது இஸ்ரவேலுக்கு உண்டான 6ஆம் கீழ் வரக்கூடிய உபதேசம், இந்த உபத்திரவம். ஆனால் இப்பொழுது ஆகாயத்தில், இப்பொழுது எங்கே ஆகாயத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளவு சரியாக இப்பொழுது உபத்திரம் உலகத்துக்கே ஆகாயத்தில் ஊட்டினா என்ன அர்த்தம்? ஐபிராத்துல ஒரு குறிப்பிட்ட இடம், இஸ்ரவேல் தேசத்துடைய என்ட்ரன்ஸ். ஏன்னா தேவன் இதோ வாசற்படி என்று அங்கே போயிட்டார், வாசல் அருகே வந்துட்டார். அதே இடத்துல அங்கேயும் தேவன் இருக்கிற இடத்துல தான் ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ ஆகாயத்தில், ஏன்னா மனவாட்டி ஆகாயத்தில் இருக்கிறா. மனவாட்டி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஆகாயத்துலேருந்து கொரோனா
உபத்திரவம் ஊற்றப்படுகிறது. இது 7வது கோப கலசம். அப்போ இங்கே 7வது எக்காலம் எதை குறிக்கிறது? 7வது எக்கால செய்தி வந்த பிறகு 3வது ஐயோ. இப்போ 9வது அதிகாரத்துக்கு திரும்ப வாருங்க. வெளிப்படுத்தினால் அப்போ எதுக்கு இதை வாசிங்க 16வது வசனத்திலிருந்து. ராணுவங்களின் தொகை 20 கோடியா இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறியிருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளினுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளை போல் இருந்தன. அவைகளுடைய வாய்கள் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களில் இருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். ஒவ்வொரு எக்காலத்திலையும் மனுஷன் 1/3 கொல்லப்படுகிறார்கள். ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம அந்த அளவுக்கு உலகம் பூரா உள்ள கம்யூனிகேஷன் இல்லை. அந்த கடைசி நாட்களில் இருக்கிறத 7வது கோபகலசம் ஊற்றப்படும் போது நம்ம அந்த மரணத்தை பார்க்கிறோம். சபைக்காலம் முடிந்த பிற்பாடு மனிதர்கள் அழிந்து போகிறார்கள். எல்லா ஊர்லேயும் காலையில் 5 மணிக்கு பார்த்தா ஆம்புலன்ஸ் போய்கிட்டே சத்தம் கட்டிட்டே இருக்கு. இதெல்லாம் அப்படி கேட்காது. எல்லாம் மரண ஓலம். அப்போ இந்த கடைசி நாட்களில் ஆகாயத்தில் ஊற்றப்பட்டபடியினால மணவாட்டி மத்திய ஆகாயத்துக்கு போயிட்டா. எங்கே இருக்கிறா? மணவாட்டி மத்திய ஆகாயத்தில் இருக்கிறா. அப்போ மணவாட்டி மூலமாக தான் இந்த நியாயத்தின் பூமிக்கு வரணும். அதே போல் 7வது கோபகலசம், 7வது எக்காலம், 7வது செய்தியாளன், 7வது சபைக்கால செய்தியாளன் வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்திக்கு பிற்பாடு இப்போதான் 7வது எக்காலம் ஊத போகிற போது அது ஏன் வில்லியம் மரியன் பிரணாம 10வது அதிகாரத்தில் பொறுக்கிறோம். அவர் எழுத்தும்படி நீங்கள் பொறுத்தக்கூடாது. எலியாவின் ஆவி, ஏன்னா எலியாவின் ஆவி வரணும். கிறிஸ்து வெளிப்படணும்னா யார் வரணும்? எலியா வரணும். இப்போ மணவாட்டிக்குள்ளே கிறிஸ்து வர, மணவாட்டி 7வது முத்திரைக்குள்ளே வரணும், எடுத்துக்கொள்ளப்படுறதுக்குள்ளே வரணும், தேவனுடைய வருகை வரணும், தேவனுடைய ஜீவன் சபைக்குள்ளே வரணும், தேவனுடைய ஜீவன் மணவாட்டிக்குள்ளே வெளிப்படணும். அப்போ தேவனுடைய ஜீவன் மணவாட்டிக்குள்ளே வெளிப்படணும்னா அங்கே எலியா வரணும். அங்கே பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்துருக்கோம், பிள்ளைகளுடைய இருதயத்தை. அப்போ எலியாவுக்கு பார்த்து 2 இங்கேயும் ஊழியர் இருக்குது, அங்கேயும் ஊழியர் இருக்குது. அந்த எலியா ஊழியத்தை தான் செஞ்சார். பிரணாம் எலியா அல்ல. யோவான் சாமன் எலியா ஊழியத்தை செய்தார். யோவான் சாமன் எலியா அல்ல. எலிசா எலியாவின் ஊழியத்தை, எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எலியாவுக்கு 3 ஊழியம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன ஊழியம்? யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கணும், ஆசகேலை அசீரியான் மேலே ராஜாவாக்கணும், எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். 3 ஊழியம். அந்த 3 ஊழியத்தை எலியா ஒரு ஊழியம் தான் செஞ்சார். எலியா ஒரு ஊழியம் தான். மீதி ஊழியத்தை யார் செய்யணும்? எலிசா செய்யணும். அதே போல் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியத்தை யார் செய்யணும்? மணவாட்டி செய்யணும். நியாய தீர்ப்பு மணவாட்டி கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. லூசிபரை நரகத்தில் அனுப்புறது மணவாட்டி. நல்லா புரிஞ்சுங்க. ஆகையினால மணவாட்டி முழு மணவாட்டியும் வர்ற வரைக்கும் லூசிபரை நரகத்தை தள்ளலை. காலம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அக்கினி கடலில் பன்றிகள் இந்த லேகியன் பிசாசு தள்ளப்பட்டது போல மணவாட்டி சகல பிசாசுகளையும் நியாயம் இருக்கிறார். மணவாட்டி தேவ தூதர்களையும் நியாயம் இருப்பார் என்று. தேவ தூதர்களும் யாரு? விழுந்து போன தேவ தூதர்கள். நம்ம நல்லா இருக்கிற தூதர்கள் இல்லை. தேனியின் கத்தர் பரிசுத்தர் குறித்து கொண்டிருக்கிற தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்பீங்கன்னா அங்கே 2 காரியம் அடங்கியிருக்கு. ஒன்று வானத்துக்குரிய விழுந்து போன தூதர்கள், அதாவது பிசாசு. இன்னொன்று பூமியில் உள்ள கள்ள போதர்கள். பூமியில் உள்ள ஊழியக்காரர்கள், கள்ள போதகர்கள், அவர்களின் மனவாட்டி தான் நியாயம் தீர்க்கணும். அது முதல்ல
பிரணாம் செய்து உள்ள கள்ளப்போம் நியாயத்துக்கு எங்க ஆரம்பிக்குது? தாவரத்தை ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி தேவனுடைய வீட்டிலிருந்து துவக்கும் காலம். துவக்கம் யார் துவக்கணும்? நானா துவக்காது, மனவாட்டி தான் துவக்கும் காலமாக இருக்கிறது. ஆகையினாலே நியாய தீர்ப்பு இங்கிருந்து வர்றதுனால நியாய தீர்ப்பு யார்கிட்ட முதல்ல ஆரம்பிக்கணும்? இரண்டாம் செய்தியில் உள்ள விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஜனங்களுக்குள் இருந்து ஆரம்பிக்கும். எப்படி முதலாம் சபையில் 120 பேருக்கு உள்ள சபையில் பேருடைய சபையிலிருந்து ஆரம்பிச்சு அது அனனியா சப்ராவுக்கு நியாயத்துக்கு கொடுக்கப்பட்டது. இனி தீர்க்கதரிசி பிரணாம் செய்தியில் யார் யார் கல்லாவதத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்டனை. அப்புறம் தான் பெந்தகோஸ்தே சபைகளுக்கு சிபிஎம், டிபிஎம், ஏஜி வரிசையா. முதல்ல எங்கே என்டைம் மெசேஜில் இருந்தால் அப்போ என்டைம் மெசேஜில் உள்ள செய்தியாளர்களுக்கு வாணி கொடுக்கணுமா வேண்டாமா? இயேசு கிறிஸ்து எதுக்கு பாதாளத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண போனார்? இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மறித்து பாதாளத்துக்கு போய் எதுக்கு பிரசங்கம் பண்ணார்? மரணம் பண்ண போனார். அந்த ஸ்திரீயின் வித்து நான் தான். நீ நோவாவுடைய தீர்க்கதரிசி நோவாவுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவங்க திரும்ப இயேசு போய் அவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கல. அவங்களுக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்டு விழுந்துருச்சு. ஆனால் தேவன் ஒருவனையும் எச்சரிக்காமல் நியாயத்திற்குள் ஒருவனை எச்சரிக்காமல் நியாயத்திற்குள் கொண்டு வர்றதில்லை. அப்போ எச்சரிக்கும்படியாக தேவன் போனார். ஆகையினால இந்த மத்திய ஆகாயத்த செய்தி எச்சரிப்பின் செய்தி. என்ன எச்சரிப்பின் செய்தி? என்ன எச்சரிப்பு செய்தி? 14:6 வாசிங்க. 16:7 மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். மனுஷனை மகிமைப்படுத்தாதீர்கள். அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். எந்த மனுஷனை கும்பிடாதீங்க. பாலாசிரியர் லாரியம்மை கும்பிட்டான் முதல்ல. நீங்கள் பிரணாம கும்பிட்றதுக்கு முன்னாடி பாலாசிரியர் லாரியை கும்பிட்டாங்க. பாலாசிரியர் லாரிக்கு காலை கழுவி தங்கத்தட்டில் காலை கழுவி அவரை தொட்டு விழுந்து கும்பிட்டாங்க. பரிசுத்தம் உள்ளவர். அவரை பட்டாபிஷேகம் ராஜாவும் ராணியுமா உட்கார வைக்கிறதுக்கு. ராஜாவும் ராணியும் உட்காரணும்னா சபை காலம் முடிஞ்சிருக்கணும். சபை காலம் முடிஞ்சோன்னா முத்திரையை வாங்கிக்கணும். முத்திரையை வாங்கி 7 சபை காலத்து மனவாட்டியோடு சேர்ந்து அவர் ஜம்ப் ஆகி உட்காந்துருக்கணும். இது சரி எடுத்தானா வச்சுக்கா, உரிமை இருக்க அவருக்கு. எடுத்தோன்னு அவர் எங்கே வந்துட்டார்? பிரண்ணா மாதிரி இல்லை, அவர் சிங்காசனத்தை வந்துட்டார். அப்போ அவர் நியாயம். அப்போ மனவாட்டி அங்கே வந்துட்டா திரும்ப மனவாட்டி இல்லாமல் மனவாளன் மட்டும் நியாயம் இருக்க மாட்டார். இந்த நாதாரி பேர் பிரண்ணாம மனவாளனும் இவங்களாம் மனவாட்டியான். பிரண்ணா மனவாளனா பிரண்ணாம கும்புறவங்க போகிறான். அப்போ பவுன்லேருந்து 7 சபை காலத்தில் உள்ள பிரண்ணாம் பிறக்கிற வரைக்கும் உள்ளவங்க போகிறான். என்னது மனவாட்டி இல்லையா? புரியல. தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தேவனுக்கு பேர பிள்ளைங்கள்ன்ற அது தேவனுக்கு பேர பிள்ளை கிடையாது. குமாரன் மட்டும்தான். தேவனுடைய புத்திரர்கள், அவ்வளோதான். இயேசுவை யாரும் தாத்தான்னு கூப்பிட முடியாது. அப்பா பிதாவேன்னா கூப்பிடணும். அதனால் பாட்டிக்கெலாம் வேலை கிடையாது. மனவாட்டி மனவாளன் தான். அப்போ அந்த ஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மனவாட்டி மத்திய ஆகாயத்துக்கு போயிட்டார். மனவாட்டி மத்திய ஆகாயத்தில் இருக்கிறதுனால தேவன் எங்கே இருக்கணும்? அவர் மத்திய ஆகாயத்தில் இருக்கணும். அப்போ தேவன் அந்த கடைசி வாதை மத்திய ஆகாயத்திலிருந்து ஊற்றப்படணும். ஆகாயத்திலிருந்து ஊற்றப்பட்டால் முழு உலகத்தையும் கவர் ஆகும். ஐப்ராத்து நதினா ஒரு இடம், நதினா ஒரு இடம், சமுத்திரம்னாலும் புறஜாதிக்கு உண்டான இடம். அப்போ பூமியில் ஒவ்வொரு நதிகள், சமுத்திரம், சூரியன், சந்திரனா ஒரு பர்டிகுலர் இடம். ஆனால் மத்திய ஆகாயத்திலிருந்து ஊற்றப்பட்டால் முழு உலகத்துக்கும் வாதை. அது கொரோனாவும் இன்னும் எத்தனையோ வாதை வரப்போகுது. அது எந்த வாதையாக இருந்தாலும் நம்மளை தாக்க. அதை போய் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது எந்த வாதையாக இருந்தாலும் முகமூடி போட வேண்டிய அவசியமா இல்லை. மரண பயம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. மரணத்தை கடந்து நம்ம உன்னதத்தில் இருக்கிறோம். நமக்கு இருக்கிற இடமே உள்துறைகள் இருக்கிறோம். நித்திய ஜீவன் இருக்கிற இடத்துக்கு. ஆகினாலே நாம் தான் நித்திய ஜீவ செய்தி, நித்திய ஜீவனை குறித்த நித்திய சுவிசேஷத்தை உடையவர். வாசனம் முடிச்சோம்.
விட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. எப்ப மணவாட்டி மத்திய ஆகாயத்துக்கு வந்துட்டாலும் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்து விட்டது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே சிருஷ்டிகர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை. வானம் பூமி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாத்தையும் உண்டாக்கினவர்னா யாரு? சிருஷ்டிகர்த்தர். சிருஷ்டிகர்த்தர் யாரு? சிருஷ்டிகர்த்தர் யாரு? காரணமாக இருந்தவர். கர்த்தர்னா காரணம், காரணகர்த்தர். சிருஷ்டிப்பதற்கு காரணமாக இருந்தவர் யாரு? யெகோவா, கிறிஸ்து இயேசு. அப்போ அந்த லோகாஸ்னு சொல்றதுக்கு இயேசு கிறிஸ்துவே ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம லோகாஸ்னு சொல்றோம். அந்த லோகாஸ் தான் மெல்கிசேதேக்கா வந்தாரு. அந்த லோகாஸ் தான் மெல்கிசேதேக் யாரு? பிறப்பு இல்லாதவர். அவர் யூதா கோத்திருந்த ஆரோன் லேவி கோத்திரத்தின்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்காமல் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்தவர். அப்போ மெல்கிசேதேக் யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவே ஆவிக்குரிய சரீரம். மோசே பார்த்தானே, கண்மணின் வெடிப்பில் போய் நில்லு. அவருடைய பின்பகுதியை பார்த்தான். யாரோட பின்பகுதியை பார்த்தான்? இயேசு கிறிஸ்துவோட பின்பகுதி இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துடைய ஆவிக்குரிய சரீரத்தின் பின்பகுதியை பார்த்தான். அப்ப அந்த பின்பகுதியை பார்த்தவன் சாயலை பார்த்தான். தேவனுடைய சாயலை பார்த்தான். அப்ப அந்த லோகாஸ் தான் சகலத்தை உண்டாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர். ஆகையினாலே சிருஷ்டிகர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரணாமுக்கு ஆத்மா வேற, பிரணாமுடைய ஆவி வேற, பிரணாமுடைய சரீரம் வேற. பிரணாமுக்கு 2 பொண்டாட்டி. அவர் மனிதன், பாவ ரத்தத்தை உடையவர். அவர் எலியாவின் ஆவி அவருக்குள்ள இருந்த வரைக்கும் அவர் ஊழியம் செஞ்சாரு. எலியாவின் ஆவிக்கே தேவன் முழுசமாக வெளிப்படுத்தலைன்றார். நல்ல வாஸ்தமே. இந்த சூனியன் மூரால் அந்த பையன் சன் ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டானே, என் தலை நோவுன்னு சொன்னானே, அவனுக்கு வந்த மரணம் எலிசாவுக்கு தெரியல. எலிசாவுக்கு அவன் வந்து நான் கர்த்தர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தலை. அப்போ எலிசாவுக்குள்ள கர்த்தர் என்னை வெளிப்படு. எலியாவின் ஆவியும் எலிசாவின் ஆவி பெற்றிருந்த அந்த 2 ஆவி பெற்றிருந்த கிறிஸ்துவுக்கு அடையாளமான, மணவாட்டிக்கு அடையாளமான அந்த எலிசா அவனுக்கே கர்த்தர் மறைச்சிட்டார். எல்லாத்தையும் வெளிப்படுத்தல. ஆகினா உங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. மண்டகாலத்தில் யாரும் அலைய முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், சத்தியம் எல்லாம் தெரியும், நீ பேசவே. அந்த எலிசாவுக்கே மறைச்சிட்டாரு, எலியாவுக்கே மறைச்சிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அறிந்தவர் சிருஷ்டிகர்த்தர். அது யார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவுடைய ஆவிக்குரிய சரீரமாகிய லோகா. அந்த லோகாசுக்குள்ள தியோபனி பாடியாக நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் அவருடைய ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த சாயலத்தான் பார்த்தான். ஆகையினால் மத்திய ஆகாயத்தில் இருக்கிறது யாரு? மணவாட்டியும் மணவாளனும் எங்க இருக்காங்க? மத்திய ஆகாயத்தில். உள்திரையில் உடன்படிக்கை பெட்டியில் அக்னி ஸ்தம்பம் இருக்கிற இடத்துல வார்த்தையாகிய மணவாட்டி அக்னி ஸ்தம்பமும் அங்கே இருக்கிறாங்க. முத்திரை உடைச்சதுக்கு அப்புறம் தேவன் எங்கே வந்துட்டாரு? ஜட்ஜு சீட்டுக்கு வந்துட்டார். வக்கீலாக இருந்தார். வாக்கு கடந்தாத பெருமிச்சோடு உங்களுக்காக, எனக்காக, 7 சபை காலத்து ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஊழியம். 2000 வருஷமா அவர் பரிந்து பேசக்கூடிய ஊழியத்தை செஞ்சார். பரிந்து பேசுனா என்ன அர்த்தம்? என் கட்சிக்காரன். இந்த செய்தி இது யாருக்கு? குறிப்பிட்ட ஆள்களுக்கு மாத்திரம்தான். இந்த ஏரியல் விரும்பிய நீங்கள் அந்த புத்தகத்தை டேக்ஸ் பைபிளில் பார்த்தீங்கன்னா நான் காட்ட முடியும். கீழே இருக்கு. அந்த பேராகிராஃப் அப்படியே இந்த புக்கில் போட்டேன். அது 10 வருஷம் இருக்குமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன தூங்கினார். உங்கள் இதுதான் என்ன? அப்போ அந்த மத்திய ஆகாயத்தில் இருக்கிற யாரு? மத்திய ஆகாயத்தில் இருக்கிற யாரு? மணவாட்டி. என்ற ஒன்றே கேட்டார். அப்போ நீங்கள் மத்திய ஆகாயத்தில் இருக்கீங்களான்னு கேட்டார். யாரு? ரூபன் தான். நீங்கள் மத்திய ஆகாயத்தில் இருக்கீங்களான்னு கேட்டார். அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும்? அவர்கிட்ட
ஆமாம், நான் மனவாட்டி, நான் உன்னதத்தில் இருக்கிறேன், நான் மத்திய ஆகாயத்தில் இருக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் பிரபகண்டா பண்ணிட்டார் தமிழ்நாடு ஃபுல்லாக. ராபின்சன் தன்னை ஒரு தூதன்னு சொல்லிக்கிறாரு. ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட போகிறது, நீங்கள் என்ன உங்களை தூதன்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க. நான் தனிப்பட்ட தூதன் இல்லை, மத்திய ஆகாயத்தில் இருக்கிறேன், மனவாட்டி. அப்போ நான் மனவாட்டின்னு சொல்கிறது தான் இங்கே. அப்போ அவங்க சுதர்க்கமாக கேள்வி கேட்கும்போது இயேசுகிட்ட கேட்டாங்க, பிலாத்து, நீ தேவனுடைய குமாரனா சொல்லு. மௌனமாகவே இருந்தார். கடைசியில் நீ சொல்லுகிறபடி தான். கடைசியில் என்ன சொல்லிட்டாரு பிலாத்து? கடைசியில் திரும்ப திரும்ப கேட்கும்போது நீ தேவனுடைய திரும்ப திரும்ப கேட்கும்போது என்ன சொல்ல, நீ சொல்கிறபடி தான் சார். அதே போல் அவங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது நீங்கள் மத்திய ஆகாயத்தில் இருக்கீங்களா, நீங்கள் ஒரு தூதனா, மத்திய ஆகாயத்தில் உள்ள தூதன் நீங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப அது மனவாட்டியை பிடிச்சியா அப்படின்னு சொன்னால், இல்லை மத்திய ஆகாயத்தில் ஒரு தூதன் தானே போட்டுருது. அப்போ 7வது தூதன் இப்போ லவோதிக்கேய சபைக்கான தூதனா அது பிரணாம் எடுத்துக்கிங்களா? லவோதிக்கேய சபைக்குள்ள தூதன் யார்? அவர் குருடர், அவர் கழுகு. ஆனால் எழுத்தின்படி பார்த்தா லவோதிக்கேய சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது நீர் ஒருமுறை சொல்லப்பட்டது. நீ கூட்டணும், நீ நிர்வாணியும், நீங்களும் சொன்னால் கூட சபையில் எடுத்துக்கலாம். நீனு பர்டிகுலர் சொன்னதை இந்த பாலாஸ்டர் லாரி குரூப் பார்த்தீங்கன்னா பிரணாம் கூட, பிரணாமுக்கு மேலே எங்கள் தலைவர் லாரி. அப்படி கடைசியாக அப்படி தான் சொல்ல முடியும்.